நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர், அனைத்து மக்களுக்கும் நேர்வழி காட்ட வந்தவர். ஆனால் அவர்களின் பணியில் தடைகள் இல்லாமல் இருந்ததல்ல. அவற்றில் முக்கியமான ஒன்றாக அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட செய்வினை சூனியம் இருக்கிறது. லபீத் இபின் அல் அஸாம் என்ற யூதர் நபி அவர்கள் மீது சூனியம் செய்தான். அவன் ஒரு சீப்பை எடுத்து அதில் சில முடிகளை சேர்த்து சூனியம் செய்து அதை பல கட்டுகளாக கட்டி தர்வான் என்ற ஒரு கிணற்றில் ஒளித்து வைத்தான். இந்த சூனியத்தினால் நபி அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு மறதி ஏற்பட்டது. சில சமயங்களில் என்ன நடக்கிறது என்பதையும் புரியாமல் இருந்தார்கள். இந்த நிலை மக்கள் மனதில் கவலையை ஏற்படுத்தியது. அதற்கு பதிலளிக்க அல்லாஹ் தன்னுடைய தூதர்களான ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்களிடம் அனுப்பினார். அவர்கள் சூனியம் எங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அதையுடைய முறையையும் விளக்கினார்கள்.